ஹலோ கைஸ், நான் இன்னைக்கு எங்கே போக போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி சாப்பிட்லான்னு போகிறோம். எங்கள் வீட்டாண்ட புதுசாக ஒரு பிரியாணி கடை எங்கள் அண்ணன் தான் திறந்துருக்காப்புல. செம்மையாக சூப்பராக பிரியாணி சாப்பிட்லாம் வாங்க. ஓ மை காட், கூட்டம் செம்ம ஹெவியாக இருக்குது. போக முடியுமான்னு தெரியலையே. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. இப்போது நம்ம ப்ரோக்ராம் வேறு. நம்ம பிரியாணி 1 கிலோ வேணாம், 1 கிலோவா? 1 கிலோ வாங்க. 1 கிலோ வேணாம், ஒரு புதிய பிரி. கை தட்டுங்க, கை தட்டுங்க. ஓகே, ஒன்றுமே தர இல்லை தெரியலம்மா. ஆமாம், இதெல்லாம் தெரிஞ்சால் சொல்லலாம். நம்ம 1 கிலோ வாங்கினா 1 கிலோ பிரியாணி. ஆமாம், 1 கிலோ வாங்கினா 1 கிலோ பிரியாணி. நம்ம இதாவது யாராவது வாங்கும், வாங்கி கடையை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, எப்படியோ கஷ்டப்பட்டு பிரியாணி வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்க போகலாம். அப்படியே முன்னாடி போ. வரா எப்படியா வாங்கியாச்சு. எப்படியோ ஒரு வழியாக கஷ்டப்பட்டு அந்த க்யூவில் நின்று பிரியாணி அடித்து பிடிச்சி கடையை மூடிட்டாங்க. 8 டபரா காலியாக முடிஞ்சு போச்சு. இப்போ பிரியாணி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டுருக்குறோம். வீட்டில் போய் சாப்பிட்லாம் வாங்க. அதாவது பிரியாணி வாங்கிட்டு வந்தாச்சு. சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குது அந்த கடையோட பிரியாணி அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். தலப்பாக்கட்டு பிரியாணி கடை தானடா டேஸ்ட். சரிவா, ஃபஸ்ட்டு 1 கிலோ பேக்கேஜில் என்னென்ன வச்சுருக்காங்கன்னா 1 கிலோ பிரியாணி இருக்குது. தென் பிரெட் அல்வா, கத்திரிக்காய் பச்சடி, ரைத்தா, ஒரு பேக்கெட் ரைத்தா. ஓகே, அதாவது 1 வாங்கினா 1 ஃப்ரீ. அதனால ஒரு பேக்கெட்டில் 1 தான் போட்டு தந்துருக்காங்க. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. ஓகே, கரெக்டாக இருக்குது. 1 கிலோ இருக்குமா ஒரு பீஸு? பார்த்து பண்ணிக்கலான்னு சொன்னாங்க. சரி, 180 ருபீஸ்க்கு ஒர்த்து தான். டெய்லி கிடைக்குமா 360 டேஸ்க்கு? சொல்லு பார்ப்போம். கிடைச்சா நல்லா இருக்கும்ல. ரூபீஸ் அங்கேயே டேராக போட்டுருவான். வேற லெவல்ல இருக்குது பிரியாணி. ஜூஸ் செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு அண்ணனுக்கு ஒரு புடி தான். முதல்ல பீஸ் எத்தனை இருக்குன்னு பாருங்க. ஒரு பீஸ் ஓ சாப்பாடு பரவாயில்லடா. 2 பீஸ் இருக்குடா. 3 பீஸ் இருக்குடா. வேற லெவல். ஓ
180க்கு 3 கொடுக்கறது ஓகே தான். அங்கங்கே 120Kே ஒரு பீஸ் எடுத்து தருவாங்க. இங்கே 180க்கு 3 பீஸ் வருது. பரவாயில்ல, 3 பீஸ் இருக்குது. 1 2 3. அதாவது ஒரு வந்து பாருங்களேன், இது எடுக்கும் போது அப்படியே எடுத்துக்கிட்டு வருது. விங்ஸு, அப்புறம் செஸ்ட் பீஸு வேற லெவல் போங்க, பெரிய பீஸ் தான். எலும்பே தனியா தெரியுது பாருங்க. ரூபேஸ் நாக்குலேருந்து எச்சல் ஊறுதுடா. சாப்பிடலாமா? சரி, எல்லாத்தையும் ஊற்றி சாப்பிட்றோம். அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் சாப்பிட்டா ஒரு மாதிரி இருக்கும். அதனால சும்மா ஒரு பைட் சாப்பிட்டேன். நல்லா இருக்கு, காரம் டெக்ஸ்டர் எல்லாமே செம்ம ஜூஸியாக இருக்குது. ட்ரை பண்ணலாம், ஒர்த்து தாங்க. எனக்கு கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு ஸ்வீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கு. இப்படிதான் இருக்கும், எஸ்எஸ்லாம் இப்படி தான் இருக்கும். செம்மையாக இருக்குது. சிக்கனை வர்றா ஐயோ, இதோ பாருங்க, இப்படி தொட்டாலே வருது பாருங்க. இது அப்படியே எடுங்க. அம்மா ஓ வேற லெவல், சூப்பராக இருக்கு. சாப்பிட்டு 180க்கு நல்லா தான். 180க்கு ஒர்த்து தான். ஆனால் வேற லெவல் பீஸு எல்லாமே பாரு எவ்வளோ அருமையாக குக் ஆகிருக்கு. ஒரு கல்யாண பந்தியில் போய் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. ஓகே, சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5 10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.